ஹை ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன தான் சப்பாத்தி செஞ்சாலும் நமக்கு சாஃப்டாக வரலையா, அப்போ இந்த ட்ரிக்கு உங்களுக்காக தாங்க. எப்பவும் போல தான் சப்பாத்திக்கு தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்துகிட்டு உப்பு போட்டு தண்ணி போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க, அப்போ தான் சாஃப்டாக வரும். அரை மணி நேரம் ஊற வச்ச பிறகு நம்ம இப்போ சப்பாத்தி தேய்ச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு சின்ன ரவுண்டு ஷேப்பில் தேய்ச்சிட்டு ஆயில் போட்டுட்டு ஆயில் மேலே ட்ரையான கோதுமை மாவு தூவிட்டு நம்ம கொழுக்கட்டைக்கு மேலே மடிப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி மடிச்சுட்டு மறுபடியும் ரவுண்ட் ஷேப்பில் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கணும். அதுதாங்க இந்த ட்ரிக்கு. இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு சப்பாத்தி செஞ்சு பாருங்கள், எந்த அளவுக்கு சாஃப்டாகவும் லேயர் லேயராக வருதுங்கிறது பாருங்கள். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுட்டு லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. எண்ணெய் வேணும்னா அப்ளை பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி சப்பாத்தி சாஃப்டாக வந்ததா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாருங்கள், இன்னும் சப்பாத்தி ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய சாஃப்டான லேயர் லேயராக வரக்கூடிய சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.